எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாட்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் வதக்கட்டும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். மீடியம் சைஸ் தக்காளி 1, பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், தக்காளி மசுரை வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கட்டும். பீட்ரூட் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். குக்கர் மூடிக்கலாம். குக்கர் மூடி அடித்து 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. பீட்ரூட் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும். இப்போ பரிமாறலாம். டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.